டிஎன்சி தமிழோட அரசியல் கதைப்போமால இந்த வாரம் ஒரு சிறப்பு நிகழ்வா தமிழ்நாட்டினுடைய தாவேக அரசு பதவியேற்று முதல் சட்டமன்றத்தினுடைய கூட்டத்தொடரானது நடைபெற்றது. இந்த கூட்டத்தொடரில் ரொம்ப காரசாரமான விவாதங்களாக அந்த கூட்டத்தொடர் 4-5 நாட்களாக நடந்து முடிந்துள்ளது அப்படிங்கிறத பார்க்குறோம். முக்கியமாக இந்த கூட்டத்தொடர் தொடங்கியதிலிருந்தே முதல் நாளே கருப்பு பேட்ஜ் அணிந்து சென்றார்கள். முதலமைச்சர் வாயை திறக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எதிர்க்கட்சியான திமுக ஒட்டுமொத்தமாக தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்களோட கருப்பு பேட்ஜ் அணிஞ்சே அசெம்பிளிக்கு போனாங்க. ஆனால் இந்த அசெம்பிளியோட கடைசி நாளான இன்று முதலமைச்சர் அவர்கள் சட்டம் ஒழுங்கு குறித்து பேசுவார் அப்படின்னு சொல்லி முன்னதாகவே செங்கோட்டையன் அவர்கள் ஏற்கனவே தன்னோட பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தார். அதன்படி இன்று முதல்வரோட உரையோடைய தான் இன்றைக்கி அவை தொடங்கியது. அவை தொடங்கியதிலிருந்தே முதல்வரினுடைய பேச்சுக்கள் கடுமையான விமர்சனங்களை திமுகவை நோக்கி முதல்வர் வைத்தார். தமிழ்நாட்டினுடைய முதல்வர் எதிர்க்கட்சி மீது குற்றச்சாட்டுகள் நிறையா முன் வைத்தார். குறிப்பாக சொல்லணும்னா ஊழல் பற்றி அவர் இன்றைக்கி பேசின விஷயந்தான் அன்றைக்கி முக்கியமாக பார்க்கப்படுகிறது. திமுக செய்த ஊழல்களோ, திமுக எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் ஊழல் பண்ணாங்க, இது போன்று எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது, டாஸ்மாக் இருக்குது, பொதுப்பணித்துறை இருக்குது, இந்து அறநிலைத்துறை இருக்குது, இது போன்று எத்தனையோ துறைகளில் அவர்கள் செய்த ஊழல் பற்றி அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த ஃபண்டெல்லாம் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு போயிட்டு இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் போக விடாமல் தடுத்து இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நேர்மையாக நடந்தால் இந்த அரசோட கஜனாவுக்கே வரும், இதனால் நாங்கள் நிறைய திட்டங்களை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொன்னதுமே ஒட்டுமொத்தமாக எந்திரித்து திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் கூச்சல் எழுப்பினார்கள். தொடர்ந்து முதல்வர் பேச விடாமல் தடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அவையினுடைய சபாநாயகர் பலமுறை எச்சரித்தும் அவர்கள் தொடர்ந்து முதல்வர் பேசிகிட்டு இருக்கும் பொழுதே எந்திரிச்சு அவர்கள் பேசிய விஷயங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு கட்டத்திற்கு மேல் திமுகவினர் உதயநிதி எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதியோடைய தலைமையில் வெளிநடப்பு செய்தார்கள். வெளிநடப்பிற்கு பின்னால் நான் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டும் தொடர்ந்து விஜய் அவர்கள் பேசினார். பேசிய போது தெளிவாக ஒரு குட்டி கதை ஒன்றை குறிப்பிட்டு அதில் குளத்தூரில் முதல்வர் தோற்றதை மறைமுகமாக அவர் பேசினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி அவர் அவையில் இல்லை அப்படிங்கிறத மகன் தேடிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சொன்ன அந்த விஷயம் சர்ச்சையை ஏற்படுத்தியது. உதயநிதி அவர்கள் இருக்கும் பொழுதே நான் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்சேன், பட் அவங்க இல்லைனாலும் இந்த ஆக்ஷனை அதை நான் பண்ணுறேன்னு சொல்லி அவர் இன்றைக்கி பண்ணி காட்டியது தான் ஒரு ஹைலைட் ஆனது. இது எல்லாமே அவைக்குள்ளே பெரிய அளவில் எதிரொலித்தாலும் வெளியே உதயநிதி பத்திரிகையாளரை சந்திக்கும் பொழுது அவர் ஒரு ஹீரோ மாதிரியும் சபாநாயகர் டைரக்டர் மாதிரியும் இருக்கக்கூடியவங்களாம் ஸ்டன் மாஸ்டர்ஸ் மாதிரி அமைச்சர்லாம் செயல்படுறாங்க. ஒரு சினிமா ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி சட்டமன்றத்தை மாற்றிட்டாங்க. ஊழல்னு சொல்கிறாரு. அப்படி ஊழல் குற்றச்சாட்டு இருந்தால் எங்கள் அனைவரும் மீது நீங்கள் வழக்கு பதிவு செய்யுங்க, வழக்கு பதிவு செஞ்சு அது மூலயமா நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கட்டும், அது உண்மையாக பொய்யாங்கிறத அங்கே ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பேசியிருந்தாங்க. ஏற்கனவே சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். இந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆட்பட்ட இந்த அரசியல் தலைவர்களை பற்றி அவர் ரொம்ப தெளிவாகவே ஒரே ஒரு விஷயத்தை தான் சொன்னார். இவர்கள் மீதான நடவடிக்கை அப்படிங்கிறது நிச்சயமாக எடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே ஊழல் பண்ணவங்க மீதான நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம் அப்படிங்கிறதையும் இன்றைக்கி அந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணி பேசியிருக்காரு. நானோ என்னை சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ யார் ஊழல் செய்தாலும் அவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள்ங்கிறத விஜய் ரொம்ப தெளிவாகவே இன்றைக்கி சட்டமன்றத்தில் எடுத்து வச்சிருக்காரு அப்படிங்கிறதே பார்க்கலாம். மக்களோட பெரும்பான்மையான மக்களுடைய வாக்கில் 1,72,00,000 வாக்குகளை பெற்று இன்றைக்கி தனிப்பெரும் கட்சியாக 108 சீட்டோடு நாங்கள் இன்றைக்கி உட்கார்ந்துருக்கோம். நாங்கள் தான் உங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு கூட்டணி கட்சிகளை அனுப்பி வச்சோன்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இங்கே சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா விசிகாவோ இல்லை இடதுசாரி இயக்கங்கள் அமைச்சரவையில் பங்கெடுக்காமல் உள்ளே வந்திருக்காங்க. விசிகா, யுஎம்எல், காங்கிரஸ் போன்ற கட்சிகள் அமைச்சரவையில் பங்கெடுத்திருக்காங்க. உங்களோட கூட்டணியில் இருந்து நீங்கள் அனுப்பி வச்ச கட்சிகள் இங்கே அவர்களுக்கு நாங்கள் அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்தோம், அதை ஏற்றுக்கக்கூடிய பொறுமைங்கிறது உங்ககிட்ட இல்லை அப்படிங்கிறத இன்றைக்கி விஜய் அவர்கள் சுட்டி காட்டி பேசியிருந்தார். ஒரு கூட்டணி ஆட்சி இன்றைக்கி நாங்கள் அமைச்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் அவர் ரொம்ப தெளிவாகவே பேசியிருந்தார். இத்தனை நாட்களாக திமுக அரசு விஜய் அவர்கள் மீது வச்ச எல்லா குற்றச்சாட்டுக்கும் அவர் இன்றைக்கி ஒரே நாளில் பதில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். தேசிய கீதம் 2 முறை இசைக்கப்பட்டதுன்னு சொன்னீங்க, தமிழ்தாய் வாழ்த்து ஒரு முறை தானேன்னு கேட்டீங்க. 2021 கலைஞர் அவர்களுடைய படத்திறப்பு விழாவின் போது குடியரசுத் தலைவர் கலந்துக்கிட்டார். அன்றைய நிகழ்வுகளில் தேசிய கீதம் முதலில் இசைக்கப்பட்டதா இல்லை தமிழ்தாய் வாழ்த்தா அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் அவர் எடுத்து பழைய விஷயங்களையும் கொண்டு பேசினார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். டிவிக்கினுடைய அமைச்சர்கள் யாருமே சரியாக பேச மாட்டாங்க, அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சூழ்நிலை இந்த கூட்டத்தொடரின் போதே இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி, பர்வேஷ் அவர்களாக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, ராஜ்மோகன் அவர்களாக இருந்தாலும் சரி, அனைத்து அமைச்சர்களும் ஒவ்வொரு துறை சார்ந்த பிரச்சனைகளை பற்றி எதிர்க்கட்சிகள் சைடில் பேசும்போதும் சரி, ஆளுங்கட்சி செயலையும் சரி ரொம்ப அழகாகவே தங்களுடைய வாதங்களை இன்றைக்கி எடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம்.
ஒட்டுமொத்தமாக இந்த சட்டமன்றம் வந்து ஒரு வித்தியாசமான சட்டமன்ற தொடராகவே மாறி போனது. ஆனால் இதற்கு முன்னால் இந்த சட்டமன்றத்தில் வந்து ஒரு நாட்களுக்கு முன்னாலே நம்ம பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே டிவிகேக்கு எதிராக மேகதாது அணை விவகாரத்தில் வந்துட்டு நிறைய குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வெளிநடப்பெல்லாம் செஞ்சுட்டு இருந்ததையும் பார்த்தோம். இதில் ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கப்படுறது, அதிமுக ஏற்கனவே பிளவுபட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஏற்கனவே 5 எம்எல்ஏக்கள் பதவி விலகி இருக்கிறாங்க. விஜயபாஸ்கர்லேருந்து தாராபுரம் எம்எல்ஏ, பெருந்துறை எம்எல்ஏ, மரகதம் குமாரவேல் போன்ற இவர் எஸ்ஐக்கு சுப்பையா, அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ ஒரு 5 பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. திருச்சி கிழக்கோட சேர்த்து 6 தொகுதிகளான இடைத்தேர்தலை எதிர்பார்த்திருக்கக்கூடிய சூழ்நிலை. விஜயபாஸ்கர் அவர்களும் பதவி விலகி விராலிமலைக்கு எலெக்ஷன் அப்படிங்கிறதும் வந்தாச்சு. அப்போது வேலுமணி அவர்கள் தரப்பில் இருந்து நம்ம பார்த்தோம்னா சிவி சண்முகம் தான் ஒருங்கிணைச்சு ஒரு டீமை கொண்டு போய் வந்துட்டு தாவேக்காவிற்கு ஆதரவு சட்டமன்றத்தில் கொடுத்தாருங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் வேலுமணி போன்றவர்கள் வந்து ஒரு 25 பேர் கையெழுத்து போட்டு திரும்ப வந்து சேர்ந்ததில் ஏற்கனவே அங்கே ஒரு 4 பேர் வேறு அங்கே ரிசைன் பண்ணிட்டாங்கிறதையும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த சூழ்நிலையில் சிவி சண்முகம் எந்த பக்கம் போவோம்னு சொல்லி பார்த்தா அவர் இது வரைக்கும் யார் பக்கமும் போகலை. அவர் நேரடியாக வந்து ராகேஷ் எம்எல்ஏ அவர்களுடைய அலுவலக திறப்பு விழாவின் போது வந்து அவர் கலந்து கொண்டாருங்கிறதையும் பார்க்குறோம். அவர் ஏடிஎம்கே விட்டு வெளில போலேன்னு தெரியுது. வேலுமணி அவர்கள் சந்தித்து சிவி சண்முகத்தை பார்த்து பேசிய தகவலும் நம்ம எல்லாமே இந்த தொலைக்காட்சியில் பார்த்துருக்கோம். இந்த ஒரு சூழ்நிலையில் அசெம்பிளி நடக்கும் பொழுது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக வெளிநடப்பு செய்த போது வேலுமணி அவர்களும் நத்தம் விஸ்வநாதன் போன்ற 4 எம்எல்ஏக்கள் வெளியே சென்று விட்டு திரும்ப வந்து அவையில் அமர்ந்தது வந்து சர்ச்சைக்குள்ளானது. பிறகு அதிமுக எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு சென்று வேலுமணி அவர்கள் எடப்பாடி அவர்களை சந்தித்தாருங்கிற தகவலும் வெளிவந்தது. இந்த ஒரு தருணத்தில் சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கும் முதலமைச்சருடைய பேச்சு முடிந்து முதலமைச்சர் தன்னுடைய வாயிலின் வழியாக வெளியே போகும் பொழுது நல்லா பேசுனீங்கன்னு சொல்லி அவரை சந்தித்து அவர் வாழ்த்து தெரிவித்தார் வேலுமணிங்கிறது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. இது போன்ற நிகழ்வுகள் ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கிறப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து ஜான் பாண்டியன் வெளியே போயிட்டார் அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைத்தது நேற்று. அதே போன்றே ஒரு இடத்துல வந்து தமிழ்மாநில காங்கிரஸ் ஏற்கனவே போயிட்டாங்கிறது நமக்கு தெரியும். மதிமுக 27ஆம் தேதி பொதுக்குழு கூடக்கூடிய சூழ்நிலையில் மதிமுகவும் இந்த கூட்டணி விட்டு திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி விட்டால் எல்லா கூட்டணி கட்சியிலும் தொடர்ந்து உடஞ்சிட்டு இருக்குங்கிறத நம்ம எல்லாருமே கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கோம். தாவேகா அரசு பொறுப்பேற்றதில் இருந்து தாவேகாவினுடைய தாண்டி மற்ற அனைத்து அரசியல் கட்சியிலும் ஒரு சலசலப்பு ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. காங்கிரஸ்லேருந்து செல்வ பிறந்தகை அவர்கள் என்னை வந்து தலைவர் பதவியிலேருந்து விடுவிச்சிருங்கன்னு சொன்னதும், மாணிக் தாகூர் பற்றியும் ஜோதிமணி பற்றியும் நான் வந்துட்டு கூடிய சீக்கிரம் பேச போகிறேன்னு சொன்னதும் அங்கே காங்கிரஸில் ஒரு குழப்பம் நடந்து கொண்டிருக்கிறது. இடதுசாரிகளினுடைய முடிவுகளில் வந்துட்டு நாங்கள் ஜனாதிபதி ஆட்சி அமைந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்துட்டு தாவேகாவிற்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை நாங்கள் வழங்கினோம். இல்லைன்னா 10ஆம் தேதி வந்து ஒரு ஆட்சி அமைச்சிருக்க முடியாது. அதனால் மக்களால் வந்து எங்களுக்கு வந்து மெஜாரிட்டி கிடச்சிச்சுங்கிற மாதிரி நீங்கள் பேசக்கூடாது. எங்களுடைய ஆதரவுனால் வந்து நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. திருமாவளவனும் நான் வந்து கூட்டணி குறித்து தாவேகாவிடம் பேசவில்லை, இன்னும் கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தை தொடங்கவில்லைன்னு சொல்லியிருக்காரு. சிதம்பரம் அவர்கள் காங்கிரஸ் மீது கடுமையான அதிருப்தியில் முரசொலியின் தலையங்கமே வெளியிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிதம்பரம் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்ததும் மு க ஸ்டாலின் அவர்கள் திரு ராகுல் காந்தியினுடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்து செய்திருந்தது. அதுக்கு வந்து ராகுல் காந்தி ரிப்ளை கொடுத்ததையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். தொடர்ந்து அரசியல் நகர்வுகள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெவ்வேறு கோணங்களில் ஒவ்வொரு கட்சிகளும் வெவ்வேறு கூட்டணிகளில் இருந்து கொண்டு பல பரஸ்பர உறவுகளும் பல விமர்சனங்களும் பிரச்சனைகளும் போயிட்டு இருக்குது. இன்று உதயநிதி அவர்கள் பேசியதாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டினுடைய முன்னாள் போக்குவரத்து அமைச்சராக இருந்தக்கூடிய சிவசங்கர் எம்எல்ஏ பேசியிருந்தாலும் சரி, அன்பில் மகேஷ் இருந்தாலும் திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் பலர் வந்துட்டு கடுமையான விமர்சனங்களை தவக மீது வச்சுக்கிட்டு இருக்காங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஒட்டுமொத்தமாக வாய் திறக்காத முதல்வர் அப்படின்னு சொல்லி இவர்கள் வைத்த விமர்சனத்திற்கு இன்று விஜய் அவர்கள் கொடுத்த பதிலடியானது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் பரபரப்பாக பார்க்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வாகவே இந்த சட்டமன்ற தொடர் மாறி போனது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு க்ளீன் கவர்மெண்ட் அப்படிங்கிறத, கரப்ஷன் இல்லாத கவர்மெண்ட்டுங்கிறதுல விஜய் உறுதியாக இருக்கிறாரு அப்படிங்கிறத தன்னோட இன்றைய உரையிலே வந்து தெளிவாகவே சொல்லிட்டாரு. எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசு மேலே நம்ம வந்து குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. எதில் எதிர்க்கணுமோ அதில் எதிர்ப்போம், எதில் ஆதரிக்கணுமோ அதில் நாங்கள் ஆதரிப்போம். நாங்கள் அந்த தமிழ்நாட்டினுடைய நலனும் தமிழர்களுடைய நலன் தான் எங்களுக்கு முக்கியங்கிறத வந்துட்டு அவர் ரொம்ப தெளிவாகவே ஒட்டுமொத்தமாக அவர் முன்னால் வைக்கப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் அவர் ரொம்ப தெளிவாகவே நீங்கள் பதில் கொடுத்துட்டார் அப்படின்னே பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் விஜய் அவர்கள் பேசியதை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் கூட உதயநிதி அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து சினிமாத்தனமானு சொல்லி நயனா நாகேந்திரன் பேசியது, விஜய் அவர்களுடைய பேச்சு வந்து சினிமா ஷூட்டிங்கில் இருக்கிற மாதிரி இருக்குது, எழுதி கொடுத்ததை அப்படியே வந்துட்டு பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி இவர்கள் வைத்த விமர்சனங்கள் வந்துட்டு நிறையாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக அனைவருக்குமான ஒரு பதிலை விஜய் அவர்கள் கொடுத்து விட்டார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி சட்டமன்றத்தினுடைய முடிவில் நாம் அனைவரும் இப்போ தெரிஞ்சக்கூடிய விஷயம். கூடிய சீக்கிரம் பட்ஜெட்டுக்கான முழுமையான கூட்டத்தொடர் வந்து நடைபெறும். தேதி குறிப்பிடப்படாமல் இந்த கூட்டத்தொடர் வந்து முடித்து வைக்கப்பட்டுள்ளதுங்க நம்ம பார்த்துட்ருக்கோம். நீ வரும் நாட்கள் அது குறித்த அறிவிப்புகள் வெளியாகலாம் என்கின்ற எதிர்பார்ப்போடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். நன்றி.